அதுதான் அவரு சொன்னாரு. ஒரு புதிய முயற்சிய, ஒரு புதிய வேலைய இப்ப மந்திரம் நம்ம தான் சொல்லணும். ஒரு மண்டலம் நீ 10,00,000 அந்த மந்திரத்த ஜபிச்சிட்டனா, அந்த தேவதை உன்னை சித்தி ஆடும் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்போ இந்த 48 நாள் குறியீட ஏன் நம்ம தமிழர்கள் மட்டும் வச்சாங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ரேஷியோ இந்த 48 நாள் தான் இருக்கு. 48 நாள் குறிப்பிட்ட ஒரு வாழ்வியல் பரிகாரத்தையோ, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ, ஒரே சிந்தனையோடு ஒரு மனிதன் பயணித்தால், அதுவாகவே அவன் மாறிவிடுவான். ஒழுக்கம் வருது. காலையில எழுந்து நீ குளிக்க போறீங்க. சந்நியாசம் அது ஒரு பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிற விஷயம் தான். அது அந்த சமயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கின்றதுக்காக தான் பல விஷயம் பண்ணுறாங்க. வாழையில தான் சாப்பிடணும். ஒரு சில நேதிகள் உண்டு. ஏன்னா அது உங்களுக்குள்ள இறைவன் பரிபூர்ணமாக இறங்கிட்டான். அப்போ அங்கே சுவாமி ஐயப்பனுக்கு என்னென்ன அங்கே செய்வாங்களோ அதே தான் உனக்கும் செய்யறதுக்காக தான் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுன்றது எதுக்குன்னா, உங்ககிட்ட இறைவன் வந்து முழுசாக இறங்கிட்டான்பா, ஏற்கனவே இருக்கான்றது வேறு விஷயம். இப்போ நீ மாலை போட்ட முன்னாடி பரிபூர்ணமாக நீ சாமி ஆகிட்ட. சாமி ஐயப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சின்ன குழந்தையாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் சுவாமி தானே கூப்பிடுவோம். அப்போ இந்த இறைவன் உனக்குள்ள முழுமையாக இறங்கிட்டானதான் கட்டுப்பாடு. அப்போ இந்த 48 நாள் இந்த விரத முறைகளை இப்படியெல்லாம் படுத்து தூங்கணும், பாயில் தூங்கக்கூடாது, தரையில் தூங்கணும், உங்களுக்கு வேறு சிந்தனை வரக்கூடாது, ஒருமுக சிந்தனையாக ஒரே சிந்தனையாக சுவாமி ஐயப்பனை நினைக்கும் போது அவர் உங்களுக்கு தேவையான விஷயம் செய்வார் மட்டும் இல்லை, பரிபூர்ண இரணி தன்மைன்றது உங்களுக்குள்ளே வந்துடும். எந்த செயலாக இருந்தாலும், நீங்கள் கெட்ட செயலாக இருந்தாலும் பிளாக் மேஜிக் பண்ணுற நபராக தான் என்ன பண்ணுவார், 10 லட்சம் ஒரு மந்திரத்தை உருவேற்றினா தான் அவர் தேவதை சித்தியாகனா 10 லட்சத்துக்கு அவர் உட்காந்து பண்ணுவார், கட்டுப்பாடோட நீதியோட இருப்பார். அதான் நிறைய பேர் காட்டில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போது நம்ம வாழ்வியல் ரீதியாக பார்த்தா 48 நாள் ஒரு குறிப்பிட்ட செயலை வைத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நீங்களாக மாறுவீர்கள். அப்போ சுவாமி ஐயப்பனை நினச்சி நீங்கள் ஒழுக்கமாக 48 நாள் விரதம் இருந்து அவரை காண போகும்போது பொதுவாக ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே இங்கிருந்து ஆர்வமாக போவாங்க சுவாமி ஐயப்பனை பார்க்கறதுக்கு. நிறைய கோரிக்கை. Naga's Art and Pasta Combo Offer. Buy now.